நோய்க்கு கருணை காட்டுறதுல ரொம்ப சிறந்தது கருணை கிழங்கு. மூல நோய் ஏற்பட்டவங்க சிறந்த இயற்கை மருத்துவ உணவா இந்த கருணை கிழங்க எடுத்துக்கலாம். மலச்சிக்கல், குடல்ல இருக்கிற புண்கள் போன்றவை ஏற்பட்டவங்க தினமும் ஒருவேளை கருணை கிழங்கு கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வந்தா மூலம் தொடர்பான பிரச்சனை எல்லாமே சரியாகும். மூலம் ஏற்பட்டதன் காரணமா குடல்லையும் ஆசன வாயிலையும் ஏற்பட்டிருக்க புண்கள், எரிச்சல் எல்லாமே விரைவில் சரியாகும். நெடுநாள் மலச்சிக்கல் பிரச்சனையா இருந்தா கூட இந்த கருணைக்கிழங்கு அதை சரி செய்யும். கருணைக்கிழங்கு பொதுவாக சிப்ஸு, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் பயன்படப்படுது. எண்ணெயில் போட்டு எடுத்தாலே அதோட சத்து பாதியாக குறைஞ்சிரும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் எண்ணெயை பயன்படுத்தி சமைச்சாலுமே அந்த ஒரு உணவை சத்தா எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கருணைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் போடாமல் வேக வச்சு சாப்பிட்றதா ரொம்ப அதிகமான பயன் தரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹர்ஷினிஸ் வியூ தமிழ் சேனலோட பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. Once again, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.